ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருகனுடைய மெசேஜ் உங்களுக்கானது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க மேபி இப்போது குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, குழந்தை பேரு கிட்டும். இல்லை அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க ஏதாவது தடமாறி போகிறாங்க, அவங்கள நினச்சி உங்களுக்கு கவலையாக இருக்குது, அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, பட் என்ன பண்ணுறாங்க, எப்படி இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான மெசேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு யார் மூலியமாவது தெரிய வரும். அதிலிருந்து அவங்கள வெளியே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இதுவும் உங்களுக்கானது இருக்குது. முருகன் உங்களுக்கு அந்த வழியை காட்டுவார், எப்படி அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதும் இருக்குது. முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேண்டுதல் இருக்குது, ரொம்ப நாளாக போக முடியாத முருகன் ஸ்தலத்துக்கு உங்களால் போக முடியும். ஸோ குழந்தை பேரு கிட்டும். குழந்தைய நினச்சி வருத்தப்படுறவங்க 4ஆம் படை வீடு அங்கே போயிட்டு வாங்க. முருகனுடைய 4ஆம் படை வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கான அந்த குழந்தைங்களை நினச்சி கவலைப்பட்டுட்ருப்பீங்கள்ல, உங்களுக்கு உங்கள் சொல் பேச்சு கேட்காம இருக்கலாம், இல்லாட்டி திடீர்னு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுறதை நீங்கள் உணர்றீங்க, இல்லாட்டி அவங்கள நினச்சி வருத்தப்படுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா செட் 1. இல்லை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கானது கூடிய சீக்கிரம் அவங்க மாறுவாங்க. அதற்கான விஷயங்கள் என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒருத்தர் மூலிமா தெரிய வரும். அது நீங்கள் முருகனுடைய 4ஆம் படை வீட்டுக்கு நீங்கள் சென்று வரும்போது உங்களுக்கான விஷயங்கள் தெரியும் அப்படின்றாங்க. குட் நியூஸ் தான், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இத்தனை நாள் ஒரு பிரச்சனை இருக்கீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனசில் நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. ஒன்று பண ரீதியாக இருக்கலாம், பண பிரச்சனைகள், கடன் ரொம்ப இருக்குது, எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, இல்லை ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒர்க்குக்கான இதுவே இல்லையே, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, நிறைய விதத்தில் அடுத்தடுத்து வேலைகள் பார்க்குறீங்க, பட் உங்களுக்கான சம்பளங்கள் இல்லை, அதுக்கான வருமானம் இருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், ஆஃபீஸில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து வெளிவர முடியாமல் இருக்கீங்க, மென்டல் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் தீரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இந்த செட்டும் இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு, எல்லா விஷயமும் தெரியும், பட் எனக்கு கீழே யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அந்த அட்வைஸை ஏற்றுக்க முடியாமல் இருக்கீங்களான்னு பாருங்கள். எனக்கு தெரியும், என்னை விட பெருசாக இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கான ஒரு இதாகவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே உனக்கு விஷயங்கள் தெரியட்டும், ஆனாலும் ஒருத்தவங்க சொல்லும்போது உங்களோட சின்னவங்க சொல்கிறாங்கனாலும் கொஞ்சம் கேட்டுக்கங்க, அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கும்போது உனக்கான விஷயங்கள் சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 1, நம்பர் 2 2 பேருக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கும் லாபம் இருக்குது. கொஞ்சம் யார் சொன்னாலும், சின்னவங்க சொன்னாலும் அதில் என்ன விஷயம் இருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு மேலே நீங்கள் பண்ணுற வேலைகளை உங்களுக்கு மேலே இடத்துல இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கான ப்ரமோஷன்ஸோ இல்லை நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கான லாபங்களோ இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 வேலைகள் பார்க்குறீங்க, ஒரு வேலை இந்த வேலை பண்ணால் இதில் ஒரு 10 ரூபா கிடைக்குமா, இது ஒன்று பண்ணலாமா இப்படின்னு நினச்சிட்டு இத்தனை நாளாக அதில் லாபம் வராமல் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் தொட்ட எல்லாருமே துலங்கும் அப்படிங்கிறது தான் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகன் சொல்கிற மெசேஜ். ஸோ ஹோப் யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நற்பவி.